வீட்டுல இருக்கிற கிணத்து தண்ணி நீ என்னைக்கு வந்த மொண்டு குச்சிக்கலாம் வேலைக்கு போடான்ட்டான். சொல்லிட்டா எவன் மண்டாட்டினா சொல்லுவாளா அந்த மாதிரி? சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நைட் எதுக்குமா வேலைக்கு போறான்னு என் மண்டாட்டி சொன்னாலே. உன் முன்னாடி சொன்னா ஏன்னா என் மண்டாட்டி பத்தினி. நீ எப்படி இல்லம்மா சொல்ல சொல்ல என் மண்டாட்டி ஃபர்ஸ்ட் நைட் எதுவுமே வேலைக்கு போக சொன்னான். வேலைக்கு போக சொல்லிட்டா. ஏன்னா என் மண்டாட்டி பத்தினி. பத்தினி நீ எப்படி? நான் எப்படியா காரிஞ்சு பையா அதையே நான் ஊங்கிட்ட சொல்லணும். அது இல்லம்மா நீ உன் வீட்டுக்காரர் வந்தா ஃபர்ஸ்ட் நைட் எதுவுமே வேலைக்கு அனுப்புவியா? அனுப்ப முடியாதுடா. அதுதான் சொல்ல வந்தேன். நான் பத்தினி. அதுதான் நீ பத்தினியோ இதுல நல்ல பத்தினியா யாருக்கு தெரியுமா? அதே நல்ல பத்தினியா? இல்லம்மா பத்தினிக்குது நல்ல பத்தினிக்குது. அதுவே இதுல சொல்லு பார்க்கலாம். ஒருத்தங்க கூட இருந்துங்கன்னு உணர்த்தவங்க கூட பேசுறவோ பத்தினி. பத்தினி ஒருத்தங்க கூடயே பேசுறவோ நல்ல பத்தினி. நான் எப்பேற்பட்டாலு நீ நல்ல பத்தினி. நல்லதான சொல்லிங்க உன்ன என்னத்துக்கு சும்மா அடிக்கிறா? நீ அச்சாவே என் குழந்தைக்கு ஆக மாட்டேங்குது. எந்த குழந்தைக்குப்பா? உள்ள தொட்டில போட்டு வச்சிருக்கேன். தொட்டில சவுண்ட் கேட்டா வந்து ஏந்து ஊவா ஊவா நாய் நீ பால் கொடுக்க முடியாது. அத்தாடோ ஏய் காரிஞ்சு பையா என்னால முடியாது சத்தியமாவா. உன் குழந்தைக்கு நான் என்ன கொடுக்குறேன்? கூட இப்ப என்ன ஏய் என்ன 5 போற வயசு மாதிரி பால் தானா? ஏய் ஏய் ஒரு டம்ளர் 2 லிட்டரா வரும்டா. ஏய் போடா. இது ஜெர்சி மாடு லிட்டரா காப்பனா. ஜெர்சி மாடா நானே. அவன் காரிஞ்சு பையா அவன் சொல்றானே. சரி விடுமா அங்க வாமா. சொல்லுடா எதல விட்டேன் நானு? ஒட்டத்துல தான் விட்டேன். விட்டதுலேவா விட்டுதான் ஒண்ணா? டேய் அம்மா டேய் பையா மிருதங்க மாதிரி பேசுறான். அடிலமா சொல்லுடா. நம்ம பொண்டாட்டி வேலைக்கு போக சொல்லிட்டா. வேலைக்கு போக சொல்லிட்டா. மனசுல தைரியம் வந்துச்சு. தைரியம் வந்துச்சு. என்னடா நம்ம பொண்டாட்டியே நம்மள வேலைக்கு போக சொல்றாளே. அவ இருப்பாடா. நம்ம வேலைக்கு கிளம்பலாம்னு கிளம்பி போயிட்டேன். கிளம்பிட்டேன். போன இடத்துல ஒரு நாள் 2 நாள் அவன் நம்பாத்து. ஒரு மாசம் ஆகி போச்சு. ஐயோ பஸ் நைட்டே நடக்கல. என்ன புள்ளாது மேலே போகுது. என்னடா வீட்டுல ஒண்ணு பிரஸ்ஸா விட்டு வந்தமே. ஆமா அத கரையாங்கிரியே அரிசி மூட்டுறது. ஏய் அதுனா காரியாச்சு ஒரு பொருளா அது? இல்லம்மா மாமியார் வீட்டை குத்த புது கட்டில். நான் படுக்க கூட இல்ல. படுக்கவே இல்ல. போன் பண்ணி கூப்பிட்டாரு. அப்படியே கிளம்பி ஓடிவிட்டேன். கிளம்பிட்டேன். என்ன புள்ள அது மேலே போகுது. இதுக்கு மேல பாடி வேற வேலை செய்யல. தொங்கி போச்சு எனக்கு. அப்படியே கை காலலாம் அப்படியே போய் ஓனர் காலையில விழுந்து. நான் தான் ஓனரு. இங்க தவுவாங்களா? உனதான் ஓனர்னு நினைக்கிறேன்பா. சாமியா ஓனர் காலையில விழுந்துங்க. ஐயா சாமி கல்யாணம் பண்ணும்போது லைட்டா தொட்டு பார்த்தேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் தொட கூட இல்லை. நீ போன் பண்ணி வேலைக்கு கூப்பிட்டு நான் வந்துட்டேன். உடம்பு ஒண்ணு முடியல சாமி. ஒரு 3 நாள் கூட ஊருக்கு போய் வரணும். ஆகுதுன்னு கேட்டேன். ஐயோ ஓனருக்கும் ஒண்ணு மாதிரி பெருசு போலுக்குது. என்னது மனசு மனசுமா தெளிவா சொல்லு. பெரிய மனுஷன் போலுக்குது. நல்ல மனுஷன். 5 நாட்காக 3 நாள் என்ன ஒரு வாரம் எதுவும் போடான்ட்டான். ஒரே குத்தலம் ஆகி போச்சு. வீட்டுக்கு வந்தது வரத்தமா தின்ன மேலே எங்க ஆத்தா வர உட்காந்துருக்காங்க. எப்படா அந்த குழந்தைட்டு வந்து ஏறுதல் வேற நின்னுக்குச்சு. எங்க அம்மா பக்கத்துக்கு வந்தேன். 1 மாசம் கழிச்சு பொண்டாட்டி பார்க்கலான்னு வந்து வேற வந்து முன்ன நின்று நடக்குது. எட்டி விட்ட பாரு எடி போய் வந்து போச்சு. எட்டி விட்ட எடை போய் போச்சா? ஆமா அவசரத்துல ஒண்ணு முடியல எனக்கு. கை கால நடுக்குது. அப்படியே நடங்குது. எங்கடா இருக்கிற பொண்டாட்டி கட்டி பிடிக்கலான்னு கிட்ட போனா என்ன எட்ட போடான்ட்டா. ஏண்டா? அதே டவுட் தான் எனக்கும். எதுக்கு? நம்ம பொண்டாட்டி பத்தினியாச்சு. அவதான வேலைக்கு போய் வர சொன்னா. ஏமா எட்டப்பா சொல்றேன்னு கேட்டா நான் 3 நாள் வீட்டுக்கு தூரம் அப்புறமேட்டுக்கு வரான். ஏய் தனியில நட்டாங்க மூஞ்சி பாவி அப்படின்னா என்னது மாதா? வீட்டுக்கு தூரம்னு சொல்லிருப்பாங்க. தூரம் மாதா? கம்யூனிட்டி பத்த தூரம் நாம மொத்தம் நம்ம மாட்டிக்கணும். ஏன் ஒரு 10 நாள் முன்ன வரக்கூடாதா? வரும். இதெல்லாம் சொல்லிட்டு இல்லம்மா நம்ம போற நேரத்துக்கு வந்து மாட்டிக்கிச்சாங்காட்டியும் அப்படியே எனக்கு தொங்கல் விட்டு போச்சு. மூஞ்சி தான் சோகத்துல தொங்கி போச்சு. என்ன பண்றது? எதிர் விட்டு நம்மள போய் கம்முன்னு உட்காந்துட்டு என் முன்னாடிக்கு சோக தாங்க முடியல. பத்தினி ஆச்சு 300 ரூபாய் வந்து ஏகிட்ட குத்துட்டு மாமா என்னால தானே சும்மா உக்காந்து கிடக்குறேன். என்னன்னு தான் ஆவாது போச்சு. எங்கன்னா போய் ஜாலியா அனுட்டு வாடான்ட்டா. இந்த காலத்துல எவன் முன்னாடினா அந்த மாதிரி 300 ரூபாய் சத்தியமா சொல்ல மாட்டாங்க. உன் முன்னாடி பத்தினி தாண்டா. என் முன்னாடி எனக்கு பத்தினி கட்சிக்கிறான். 300 ரூபாய் குத்து போசனா பாரு. என் முன்னாடி பத்தினி. நீ எப்படி 300 ரூபாய் குத்துட்டு எவ்வளவு அண்ணா போக சொல்ற பத்தினி ஐஸ் கார்னு வச்சிருந்தாலும் உன் முன்னாடிய டே காரிஞ்சு பையா முன்னாடி பத்தி தப்பா பேசாத. பப்பி
நான் உன்ன தாலியை கட்டல அவதான் எனக்கு பொண்டாட்டி. ஐயோ எப்படி தெரியுமா? எப்படி? எங்க அப்பனை பார்த்தா அம்மா அவதான். அடா எங்க அம்மால அவன் வச்சுங்கிறான், அவங்க அம்மால நான் வச்சுங்கிறேன். வெச்சுக்கோ இதுதான் மாத்தி மாத்தி. ஏன்டா கால தாமதமா ஆமாங்க. சொல்லுடா. என் பொண்டாட்டி 300 ரூபாய் கொடுத்து போடாம பேசவே மாட்டியா? தொட்டால் பீ மலரும். போடாம பேசு. சரி விடு. நான் இம்மா தூரம் போதுமா? போதும். சரி. மா சொல்லு. பொண்டாட்டி 300 ரூபாய் கொடுத்துட்டாரு. ஹோட்டல் கல்ல 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். மிச்சம் 200 ரூபாய் இருந்துச்சு. மூணாவது ஹோட்டல்ல இருக்கிற முனிமா கிட்ட 200 ரூபாய் கொடுத்துட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்துட்டேன். ஜாலியா வந்துட்டு வந்தது வரத்துமா கணக்கு கேக்குறான். கணக்கு கேக்குறான். குடும்பத்து பொண்ணு கணக்கு கேக்குறான். நம்ம சொல்லி தானே பத்தினியாச்சே. ஆமா. அம்மா நான் வீண் செலவு பண்ணல. பசி எடுத்து 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டேன். மூணாவது ஹோட்டல்ல இருக்கிற முனிமா கிட்ட 200 ரூபாய் கொடுத்துட்டு வரேன்னா போட்ட பாடு லக்கடி பையா ஆரம்பல தூம போடுடா. யார் இதெல்லாம்? என்ன கேட்டுங்கறா? என்ன பண்றியா? என்ன கேட்டுங்கறா? என்ன கேக்குறா? எதுக்கு திட்டறான்னு கேட்டா எதுக்கு? இங்க பா சொல்லு. மூணாவது வீட்டுக்கார பேரு முனிமா. ஆமா. அவன் வீட்டுக்கார முனி என்னண்ட வருமா? வெறும் 130 ரூபாய் தான் கொடுப்பான். நீ ஏன்டா கம்மிட்டி 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்தா? காரி முஞ்ச பையா. பத்தினி நான் வரட்டே. இதெல்லாம் ஒரு குடம் மாடா இது. காரி முஞ்ச குடம். என்னடா கால தாமதனா? நீ வந்து பெரிய இடத்துல கறிப்போ. நான் எதுக்கு உன்னாண்ட வந்துக்கறேன்? எதுக்கு? அந்த முனிமா கிட்ட இருந்து 70 ரூபாய் பேலன்ஸ் வாங்கி கொடுப்பேன் தான் வந்துக்கறேன். நான் வாங்கி கொடுக்கணுமா? ராஜா அவர்கிட்ட வாங்கிட்டு வா. ஏய் இப்பதான் போய் வந்தார் வாங்கிக்கோ. சரி அவர் வீட்டு கைசிக்கலாம் விடு. டாடா டேய் நான் இதுல யாரை சந்திப்பது வணக்கம். உங்கள் காதலன். என்னுடைய காதலனை சந்திக்கோட சீக்கிரம் ஓடிடா. என்னத்துக்கு அது தூக்கு வைப்போம். நீ எதுக்கு இப்படி வந்த? இந்த பக்கம் இந்த அம்மா போனாங்க, நான் அந்த பக்கம் போனேன். போட்டா போடி என்றால் அஞ்சு. வந்து 2 நேரம் வச்சா.
மேல உங்க மேல சொல்லுடா செல்லம். எனக்கு ஆசையா இருக்குதுங்க. அப்படியா? ஆமாங்க. இதுக்கே எவ்வளவு தயக்கப்படுற? எப்படி தெரியுமாங்க? எப்படி? ஆகாயத்தில் பூப்புக்கு மலை மலை. அண்டமான் கொடுப்பிடிக்கு அடடா. மங்கை நான் காத்திருக்கு ஆ. மன்னன் நீ வருவாய் என்று. சபாஷ். எப்படி தெரியுமாங்க? எப்படி? பருத்தி எடுக்கையிலே பல நாளா பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளா பார்த்த மச்சான். ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாளாகாதோ. எடுத்தா வந்திருப்பே தெரியலையே முன்னாடி. ஓடித்தா வந்திருப்பே நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தேன். ஒத்தையடி பாதையிலே ஒருத்தி நான் போகையிலே பித்தனை கொஞ்சம் சுத்தி சுத்தி வந்தாயே. ஏன் நித்தம் குளிர இப்போ சேத்தனைக்க போறேன். பருத்தி அடிக்கையிலே என்ன பல நாளா பார்த்த மச்சான். சென்றனுக்கு வேலையிலே சென்றவர்கள் வந்து விட்டார். பார்த்து சிரித்திடுவார், பழி போட்டு பேசிடுவார். திருமுருகன் அருளாலே திருமணத்தான் செஞ்சிடணும். நந்தினி, சொல்லுங்க. இப்போ சந்தோஷம் தானே உனக்கு? இப்பதாங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறேன். அப்படியா? சொல்லுங்க நந்தினி, சொல்லுங்க. இப்படியே இருவரும் சேர்ந்து சந்தோஷமா ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருந்த நேரம் போவதே தெரியாது. ஆமாங்க. இருந்தாலும் இந்த கலிக்கோட்டையில் நாம் நினைத்தது அத்தனை வெற்றிகரமாக முடிய வேண்டும். ஆ. அதற்காக நீ என்ன செய்வது என்ன தெரியுமா? செய்யணும் சொல்லுங்க. நாளை எனக்காக இதே இடத்தில் நீ காத்திருக்க வேண்டும். அப்படி ஆகட்டுங்க. தொடு தொடு கனவே பானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நீரும் விடு விடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏனோ அன்னபாபு போய் போல் இந்த மாளிகை எதற்காக தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக வானில் ஒரு புயல் மழை வந்தா அழகே என எங்களை காப்பாய் கண்ணே முறை என் கண்ணி வைக்கும் இமைகள் என கதவுகள் அடைக்கும் சத்தியமாக நான் சத்தியம் செய்ய தொடு தொடு எனவே வானவி என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம். இந்த பூமியே தீர்ந்து போய்விடில் என்னை எங்கு சேர்ப்பாய் இந்த பூமியை தீர்ந்து போய்விடு என்னை எங்கு சேர்ப்பாய். இந்த பூமியே தீர்ந்து போய்விடில் என்னை எங்கு
நிரப்ப வேண்டும் இந்த அள்ளி ராணி குளிக்க இந்த வீதியில் அன்று சுதா என்னவாகுமோ என் காதல் காற்று வந்து முன்பு கலத்தா கைது செய்வதன் ஏற்பாடு ஏன் என்று நீதானா ஏ பெண்ணே நீதானா இந்த இந்திர ரோகத்தில் நான் கொண்டு தருவேன் நான் ஒரு பூமீதம் உன் அன்பது போலே தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் வணக்கம் வணக்கம் வணக்கம். தாயை திறந்த கோயிலும் இல்லை, தந்தை துணிக்கும் மந்திரம் இல்லை, 1000 உறவுகளின் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தான் பொழிய தந்தம நாடு, திகட்டாத தாய் திருநாடு, கலை போற்றும் கலைஞர் நாடு, தோல் கொடுக்கும் சோழ நாடு. அப்பேற்பட்ட ஒரு நாட்டில் பாவம் உழைக்கூடிய நம்மை தோன்றிலே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து கோட்டை காவலன் நம்பர் என பெயர் பெற்று வேறு புகழோடு வாழ்ந்து பெறுகிறேன். தாய் தந்தை இல்லாத இந்த அனாதைக்கு ஆதரவாக இருப்பது என் ஆர்வ தங்கை மட்டும்தான். அனுதினமும் என் தங்கை அபிராமியை சந்திப்பது வழக்கம். தங்கச்சி அபிராமி, நித்திரையே விட்டு புட்டு இரவெல்லாம் தத்தனுமே உள்ளுட உருதடித்தேன் போலே அடராரா வச்சிக்கிட்டே இஷ்டப்பட்டு உத்தமினா தொக்கிக்கிட்டு வாசி வந்து கூறப்பட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன செய்தாரை ஒருத்தர் அவர் ஞானம் நன்மையை செய்துவிடல் என்பது வள்ளுவர் கூற்று. அப்படி இருந்தாலும் ஏழ்மை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து அபிராமி என்று பெயர் பெற்று சிறு சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். நான் பிறந்த பொழுது எங்கள் தாய் தந்தை எங்களை விட்டு இறந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னுடைய ஒரே அண்ணன் ஒப்பற்ற அண்ணன் எந்த ஒரு குறையில் நம்ம சிறு சிறப்போடு வளர்த்திருக்கிறார். அண்ணனை சந்திப்பது வழக்கம். அண்ணா உன்னைத்தான் பார்க்க வேண்டும் என்று உணர்கிறேன். அப்படியா? ஆமாம்மா அபிராமி, என்னன்னா குழந்தை பருவம் நீங்க அழகான மங்கை பருவம் அடைந்திருக்கின்றார். ஆமா. காலகாலத்தில் தலைமையான எனக்கென காத்திருக்கிறது. ஆ. உனக்கு திருமணம் செய்யலான்னு இருக்கிறமா. போதும் எடுத்துக்கண்ணா. என்னம்மா? எப்ப பார்த்தாலும் எனக்கு திருமணம் 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 என்று சொல்றீங்களே, எனக்கு என்னென்ன வயதாகி விட்டது. இந்த சின்ன சிறு வயசில் திருமணம் என்று சொல்றீங்களே, அப்படியே நான் கல்யாணம் பண்ணி போயிட்டுனா வீட்டு நீங்களோ தன்னந்தனிமையா இருக்கிறீங்க. என்னை விட்டு உங்களை யாருன்னா பாத்துப்பா. அண்ணனை பிறந்து செல்கிறோம் என்று கவலைப்படுகின்றாய். ஆமா. கவலையே வேண்டாம். ஏன்? நாம் இருவரின் உருவம் தான் வெவ்வேறு தவிர ஆ. இருவரின் உயிரும் ஒன்றானது. அப்படியா? அதனால் எப்போதும் இருவருக்கும் பிரிவு என்பதே கிடையாது. நிஜமாவா? இறந்தால் மட்டுமே நடக்கும். அப்படியா? ஆமா. அண்ணா அபிராமி. இருந்தாலும் நம்ம இருவரும் ஒன்றை இருந்து விடணும். ஆமாமா. ஆமா. அபிராமி, சொல்லுங்க. உனக்கு காலகாலத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்று எப்படி மனப்பட்டு கட்டி வைத்திருக்கீங்க? எப்படி அண்ணா? இதுபோன்று வண்ண விளக்கெல்லாம் அமைத்து அமைத்து
ஆஹா. கரகங்கள் ஊர்வலம் வர்றேன். ஐயோ. என் தங்கையின் திருமண ஊர்வலம் இந்த உலகமே பார்த்து மெச்சும் அளவுக்கு ஆ. சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று அண்ணன் ஆசைப்படுகின்றேன். அப்படியா? எப்படி? அபிராமி அண்ணா. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது. பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் பிரிக்கின்றது. மங்கள குங்குமம் பிரிக்கின்றது.
மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. அண்ணா, என்னுடைய திருமணத்தை இப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்ற மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கீங்க. ஆமாமா. அண்ணா, எனக்கு இப்பொழுது திருமணம் தேவை கிடையாது. அப்படியா? அதுக்குன்னு கால நேரம் வரும்போது எனக்கு திருமணம் செய்து வைங்களா அண்ணா. சரி சரி அண்ணா. அம்மா, ஆ. அந்த காலம் வர வரை அதுக்காக நான் காத்திருக்கிறேன். அப்படியா? அபிராமி, ஆனால் இருவரும் பேசிக் கொண்டே இருக்கிற எனக்கு பயங்கரமா பசிக்குதுமா. என்னது? பசிக்குதுன்னு அப்படியே வாய் மேலே குத்த போடுறா. எப்ப பார்த்தாலும் 3 வேளைக்கு கரெக்டா பசிக்குது மட்டும் சொல்றீங்களே. வீட்டுல ஒன்னோட ஒரு பொருள் இருக்குதா? அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, எண்ணெய் இருக்குதா, கடுகு இருக்குதா, மிளகா இருக்குதா, புளி இருக்குதா, உப்பு இருக்குதா, என்ன இருக்குது நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்க? எதுவுமே வரல நம்ம வீட்டுல. வீட்டுல ஒன்னோட ஒரு பொருள் கிடையாது அண்ணா. வலின்னு வச்சிருவேன். ஏன்? என்ன குடும்பம் நடத்துற நீ? என்னன்னா ஒரு சிக்கனமா இருக்க வேணாம். போன வாரம் தான் உனக்கு தேவைன்னு சொல்லி எல்லா காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதெல்லாம் ஒரே வாரத்துக்குள்ள காலி பண்ணிருக்கேன். போன வாரம் ஆமா, போன வாரம் வாங்கிட்டு வந்தது இந்த வாரம் வரைக்கும் இருக்குமா? போன வாரம் எத்தனை நாள் ஆயிடுச்சு? எவ்வளவு வாங்கிட்டு வந்துட்டு நீங்க? 4 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். சரி, இதெல்லாம் போதாது, கத்திரிக்காய் மட்டும் தான் பத்தாது, தக்காளி வேணும்னு கேட்டேன். ஏன்? ஆர்டர் முடிச்சு கேட்டதுனால 1 கிலோ தக்காளி வேற வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். எப்ப வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்? போன வாரம். போன வாரம். சரி, இதெல்லாம் கூட போதாது. சரி, தக்காளி இருந்தா எடுத்துட்டு போட்டோம். ஆனா அதுக்கு காரஞ்சாரமா சமைக்க மிளகாத்தூள் வேணும்னு கேட்டேன். மிளகாத்தூள் கேட்டேன். அதுவும் ஆச்சி மிளகாத்தூள் தான் 10 ரூபாய் பாக்கெட், 2 பாக்கெட் கொண்டு வந்து கொடுத்தேன். எப்ப வாங்கிட்டு வந்த? போன வாரம். போன வாரம். இதெல்லாம் பத்தாதுன்னு எனக்கு சமைக்கிறதுக்கு அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான கோல்டு வினர் என்னதான் வேணும்னு கேட்டேன். ஆமா, 10 ரூபாய் பாக்கெட் 2 கோல்டு வினர் வாங்கி கொடுத்தேன் உனக்கு. எப்போ? போன வாரம். போன வாரம். இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணா எப்படிமா? அண்ணா, நீ வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாம் 2 நாளைக்கு மேல வர கிடையாது. மீதி இருக்கிற 5 நாள்ல ஈரத்துணி போடணும் பட்டுக்கிறது வீட்டுல. அம்மா, இவங்க எல்லாம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, எப்படியாச்சும் சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கு ஆனா நாம அப்படியா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க, தாய் தந்தை இல்லாதவங்க, கொஞ்சம் சிக்கனமா இருந்தாதான் உன்னை மாமியார் பத்திரமா பாத்துக்குவா. நான் போற வீட்டுல இப்படி எல்லாம் சிக்கனமா இருந்தேன்னா நான் போன அன்னைக்கே எங்க மாமியார் இப்பொழுதாரு போயிட்டு வாமான்னு என்ன அனுப்பி வைப்பா. ஆமா, கொஞ்சம் சிக்கனத்தை கத்துக்குமா. அண்ணா, என்னன்னா சிக்கனம்? இதுவா நான் ஒரு தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்கறது? அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே நான் சிக்கனமா இருக்கணும்னா நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நீங்க வாங்கிட்டு வர பொருட்கள் எல்லாம் அப்படியே வச்சிடுறேன். உங்க கண்ணுல காட்டி 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 மட்டும் எடுத்து போய் வச்சிடுறேன். அதை காட்டினா உங்களுக்கு பசி தீர்ந்துரும்ல. சொல்லுனா வேற என்னப்பா பண்றது? கரெக்ட் தானே? உன் கண்ணுல தான் காட்டி எடுத்து போய் வச்சிடணும். நான் சமைக்கலாம். ஒரு கத்திரிக்காய் போட்டு சமைமா, கொஞ்சம் சிக்கனமா இருமா. ஒரு கத்திரிக்காவா? அதுக்கு வாய்க்கு ருசியே கேட்க கூடாது. சரிம்மா, இருவரும் இப்படியே பேசிக்கொண்டு நேரம் போகவே தெரியாது. அது மட்டும் கிடையாது, நான் முக்கியமா உனக்கு சொல்ல வேண்டியது, நம்ம வீட்டுல சாப்பாடு செய்ய கூட சுத்தமா தண்ணி கிடையாதுண்ணா. தண்ணி காலி ஆயிடுச்சா? ஆமா, அதுக்குள்ளவா? அதனால நான் நீரோடிக்கு சென்று நீர் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தேவையான சாதாரணத்தை செய்து வைக்கிறேன். நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு சீக்கிரமா வாங்க. உடனே வந்துடுறோமா? புறப்படைக்கு போகலாம். வாங்க, நான் போகலாம். ஜெயம் ஜெயம். நெல்லுக்கு அழகு சிறுசம்பா, நீருக்கு அழகு பன்னீர், கடலுக்கு அழகு பார்க்கணும். அப்படி நாட்டுக்கு நாடு மகாநாடாக உலகக்கூடிய நீர்வளம் நிலவளம் பொருந்திய என்னும் நீர்வளம் நிலவளம் பொருந்திய மேலத்தங்க கிராமம் நாட்டாண்மை, பிரதனம், மணியம், கர்ணம், போலீஸ், ஏட்டு, ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உபத்தலைவர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர்களை சேர்ந்தவர்கள், இளைஞரை சேர்ந்தவர்கள், கிராம பொதுமக்கள் அனைவருமாக சேர்ந்து எங்கள் ஆரணி ஸ்ரீ முத்தாலம்மன் அன்னமடத்தை பாராட்டி கிராம பணமாக ரூபாய் 201 வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னாருக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி நன்றி. இன்னும் எள்ளுப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உயர் திருவாளர் நவீன்குமார் மதிய நிறுவனமாக சேர்ந்து எங்கள் ஆரணி முத்தாலம்மன் பாராட்டி ரூபாய் 201 வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னாருக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி நன்றி. ஜெயம் ஜெயம். இன்னும் கொடுக்க வேண்டும் என்று மனம் படைத்த பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்க வட்டம் மேல்தகல் கிராமம் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மகாராஜன் நாடக வண்டி நாடகம் வாத்தியார் வழங்கக்கூடிய மகாராஜன் அவரது மூத்த மகள்
சரவணி, அவரது கணவர் ஆனந்தன் மற்றும் சாரதா மாணிக்கம்மாள், அவரது மூத்த தம்பியுமான ஆனந்தன் மற்றும் மணப்பால் அவருக்கு அண்ணன் ஆனந்தன் அவர்கள் ரயில்வே பணியில் ஓய்வு பெற்று எங்கள் ஆரணி முத்தாலம்மன் நடனத்தை வரவழைத்து அன்போடு உபசரித்து எங்களுக்கு எல்லாம் உதவி செய்து கொடுத்த அண்ணா ஆனந்தன் அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி. அவர்கள் எங்கள் ஆரணி முத்தாலம்மன் அவர்கள் பாராட்டி ரூபாய் 501 வாரி வழங்கியுள்ளார். அனைவருக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி. தந்தையிட விலைப்பத்தை கொண்டு நகர்ந்து விட்டோம். நாட்டு மக்கள் சந்திக்க